எக்ஸாம்பிள் 8.15 பார்க்க போறோம். ஃபார் எனி வெக்டர் ஆர் வெக்டர் ப்ரூவ் தட் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் டாட் ஐ இன்ட்டு ஐ பிளஸ் ஆர் டாட் ஜே இன்ட்டு ஜே பிளஸ் ஆர் டாட் கே இன்ட்டு கே. அதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா முதல்ல இந்த ஆர் டாட் ஐ கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ஆர் டாட் ஜே கண்டுபிடிக்கிறோம், ஆர் டாட் கே கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எனி வெக்டர் ஆர் வெக்டர் கொடுத்துருக்கோம். அப்போ ஆர் வெக்டர் நம்மளே தான் சூஸ் பண்றோம். சரிங்களா? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப் அப்படின்னு நம்மளே தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அப்புறம் ஆர் வெக்டர் டாட் ஜே கேப் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் ஆர் வெக்டர் டாட் கே கேப் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? கண்டுபிடிச்சு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த வேல்யூக்கு மட்டும் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆர் வெக்டர் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, அப்ளை பண்ணலாம். ஆர் டாட் ஐ, ஆர்னா என்னது? எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் ஜெட் கே கேப் எழுதிட்டோம். டாட் ஐ கேப் ஈக்குவல் டு, இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஐக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கு, இங்க ஐக்கு முன்னாடி ஒன் இருக்கு. அப்போ எக்ஸையும் ஒன்னையும் மல்டி பண்ணினா என்ன கிடைக்கும்? எக்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்க ஜே கேப் இல்ல, கே கேப்பும் இல்ல, அதனால அதை மல்டி முடியாது, அதனால எக்ஸ் மட்டும் வரும். ஆர் டாட் ஜே கேப் இருக்கு, அப்புறம் எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் ஜெட் கே கேப் எழுதிக்கிறோம். டாட் ஜே கேப் எழுதுறோம் ஈக்குவல் டு, இப்போ ஜேவை மட்டும் தான் மல்டி பண்றோம். சரிங்களா? இங்க ஜே முன்னாடி ஒய் இருக்கு, இங்க ஜே முன்னாடி ஒன்னு, அப்போ ஒய்யும் ஒன்னு மல்டி பண்ணா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு ஒய்ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ஆர் வெக்டர் டாட் கே கேப் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் ஜெட் கே கேப் டாட் கே கேப் ஈக்குவல் டு, அப்போ கேவையும் கேவையும் மட்டும் தான் மல்டி பண்றோம். சரிங்களா? கே கே கேப் முன்னாடி இசட் இருக்கு, கே கேப் முன்னாடி ஒன் இருக்கு, இசட் ஒன்னு மல்டி பண்ணா என்ன வரும்? இசட்னு வரும். இசட் எழுதிக்கிட்டோம். சரிங்களா? ஆர் டாட் ஐ, ஆர் டாட் ஜே, ஆர் டாட் கே மூணும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, அதில் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஆர் ஹச் எஸ் ஈக்குவல் டு, ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா எழுதுங்க. ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் பிளஸ் ஆர் வெக்டர் டாட் ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் பிளஸ் ஆர் வெக்டர் டாட் கே கேப் இன்ட்டு கே கேப். இப்போ ஆர் டாட் ஐ கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் டாட் ஐ என்னது? எக்ஸ். ஓகேங்களா? ஆர் டாட் ஜே ஒய், ஆர் டாட் கே இசட். இப்போ இங்க என்ன அப்ளை பண்றீங்க? எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் பிளஸ் ஆர் டாட் ஜே வந்து ஒய் இன்ட்டு ஜே கேப் பிளஸ் ஆர் டாட் கே வந்து ஜெட், ஜெட் இன்ட்டு கே கேப் அப்படி எழுதிக்கிறீங்க. சரிங்களா? இந்த எக்ஸ்ஐ ஒய்ஜே ஜெட் கே தான் நம்ம என்ன அசைன் பண்ணோம்? ஆர் வெக்டர்னு அசைன் பண்ணோம். சரிங்களா? இப்போ ஆர் வெக்டர் எழுதிங்க ஈக்குவல் டு ஆர் வெக்டர். ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் ரெண்டுலையுமே கேட்கலாம். 2 மார்க்ஸ் கேட்கலாம், 3 மார்க்ஸ் கேட்கலாம். நல்லா படிச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.